வணக்கம், இது வார்த்தை கமிங் வித் லெசன்ஸ். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மோஸ்ட் கன்ஃபியூசிங் நவுன்ஸ். நவுன்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம், ரைட்? சோ இன்னைக்கு நவுன்ஸ்ல நம்ம பார்க்க போறது சிங்குலர், ப்ளூரல், ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நவுன்ஸ்ல சிங்குலர் ப்ளூரல் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பாய் அப்படின்னா சிங்குலர், பாய்ஸ் அப்படின்னா ப்ளூரல், டாக் அப்படின்னா சிங்குலர், டாக்ஸ் இஸ் ப்ளூரல், டேபிள் இஸ் சிங்குலர், டேபிள்ஸ் இஸ் ப்ளூரல். சோ ஒரு எஸ் இல்லனா இஎஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது ப்ளூரல் நவுன், ரைட்? இது மட்டும் கிடையாது, சில நவுன்ஸ் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கும், அதே மாதிரி சில நவுன்ஸ் எப்பவுமே ப்ளூரலா தான் வரும். அப்படிப்பட்ட சில வித்தியாசமான நவுன்ஸை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டெஃபினெட்லி this is going to be an eye opener for you. Let's start. First, nouns na என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி it's a பெயர்ச்சொல். So naming word அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. Name of a person, place, animal or things. நிறைய types of nouns தெரியும். Particularly 5 types of nouns. First one, proper noun. அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு noun சொன்னீங்க அப்படின்னா அது proper noun. சென்னை, ரவி அந்த மாதிரி. Common noun. So நீங்க காமனான விஷயங்களை சொல்லும்போது அது common noun. City, teacher, student. Collective noun. சின்ன வயசுல நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பாக்ஸ் போட்டு group of அப்படின்னு சொல்லும்போது it becomes a collective noun, a team of players, a flock of birds. Abstract noun, நிறைய பேர் இத நவுனாவே கன்சிடர் பண்றது கிடையாது. Honesty is the best policy அப்படின்னு proverb சொல்லும்போது honesty is the noun. So abstract அப்படின்னா காத்து மாதிரி, பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, ஆனா உணர மட்டும்தான் முடியும். That's called abstract. So உங்களோட எல்லா ஃபீலிங்ஸும் abstract nounல வரும். Honesty, success, failure, happiness, sadness. Material noun. So நீங்க ஒரு பொருளை செய்ய தேவைப்படுற மெட்டீரியல் ரெஃபர் பண்ணும்போது it becomes material noun. For example, wood or plastic. So இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள வருவோம். சிங்குலர் நவுன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில நவுன்ஸ் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கும், அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. அப்படி சில இன்ட்ரெஸ்டிங்கான நவுன்ஸை பார்க்க போறோம். First one, homework. நம்ம நிறைய பேர் இதை தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். My teacher has given me a lot of homeworks அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. Homework அப்படிங்கிறது தான் கரெக்ட். There is no plural form for work. அதே மாதிரி furniture. I'm planning to buy new furnitures for my house அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. Furnitures அப்படிங்கிற noun இங்கிலீஷ்ல கிடையாது. It is always singular. Furniture is right. அதே மாதிரி information. Nowadays we get instant informations through social media. So நிறைய informations இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதே தப்பு. நிறைய information இருக்கு. Information is always singular. அதுக்கு plural form கிடையாது. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான singular nouns பார்க்கலாம். Luggage. The porter was carrying many luggages on his shoulders. Luggages அப்படிங்கிற வார்த்தையும் கிடையாது. It is always luggage. Equipment. Equipmentனா device ன்னு சொல்லுவோம் இல்லையா? Radiometer is an equipment used to measure the temperature of the seas. Equipments அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. Device அப்படிங்கிற நவுனுக்கு devices அப்படிங்கிற plural form இருக்கு. But equipment அப்படிங்கிறதுக்கு equipments அப்படிங்கிற plural noun கிடையாது. There is no plural form for equipment. ரொம்ப முக்கியமான ஒரு noun, advice. ADVICE அப்படின்னு வந்தா அது noun. ADVISE அப்படின்னு வந்தா verb. So verbல நீங்க SES ல ஆட் பண்ணுவோம். But in noun, advice is always singular. Students don't listen to the advices given by the teachers. Correct தானே சார்? நம்ம இப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். No, it's wrong. ADVICES அப்படிங்கிற noun form கிடையாது. நான் சொன்ன மாதிரி அது noun வரும்போது அதுக்கு plural form கிடையாது. It is always advice. அப்போ இதை எப்படி நம்ம pluralல சொல்ல முடியும்? A piece of advice அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்படிதான் அதோட phrase இருக்கும். So students don't listen to the advices அப்படிங்கிறது தப்பு. Students don't listen to the advice given by the teacher is the right sentence. அடுத்து plural nouns. அதே மாதிரி there are certain nouns which are always plural. For example, நம்ம கண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். Spectacles, specs ன்னு சொல்றீங்க, ரைட்? Spectacle அப்படின்னு சிங்குலர்ல கிடையவே கிடையாது. சோ எதெல்லாம் பேரா இருக்கோ அது எல்லாமே plural தான். Earrings, கம்மல், bangles, வளையல், trousers,
இன்ஃபேக்ட் ட்ரௌசர்ஸ் அப்படிங்கிற வேர்டையும் தப்பா தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ட்ரௌசர்ஸ் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், which is wrong. நீங்க கூகுள்ல போய் பை ட்ரௌசர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு போடுங்க, you will get formal pants. So pants is also plural. Jeans, jean அப்படிங்கிற சிங்குலரே கிடையாது, it is always jeans. அதே மாதிரி தான் shoes. For example, என்னோட ஷூ வந்து பிஞ்சிடுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். ஒரே ஒரு ஷூ தான் பிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். My shoe is torn அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. My shoes are torn அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஷூ அப்படிங்கிற நவுன் எப்பவுமே plural தான். அதே மாதிரி சில நவுன்ஸ்ல எஸ்ஓ இஎஸ்ஓ கிடையாது, ஆனா அதோட ஃபார்ம் plural நவுனா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் cattle, அதாவது group of cows அப்படிங்கிற மீனிங்ல வருது. So cattle is always plural. People, person அப்படின்னா singular, people அப்படின்னா plural. ஆனா நிறைய பேர் பேசும்போது many peoples அப்படின்னு சொல்றோம், which is wrong. Child அப்படின்னா singular, children அப்படின்னா plural. So இதுக்கு இன்னொரு s ஆட் பண்ணக்கூடாது. Children are playing அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. Children are playing in the park. That is the right phrase. அதே மாதிரி water, uncountable nouns எல்லாமே plural தான். Rice, அதுவும் uncountable noun. Sand, இது எல்லாமே plural nouns. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், நேஷனாலிட்டிஸ் சொல்லும்போது, ஸோ பிரிட்டன்ல வாழ்ற மக்களை நீங்க என்ன சொல்வீங்க? தி பிரிட்டிஷ். பிரான்ஸ்ல வாழ்ற மக்களை தி பிரெஞ்சு. ஸ்பெயின்ல வாழ்ற மக்கள் தி ஸ்பானிஷ். நான் சும்மா 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எல்லா நேஷனாலிட்டிஸ் மக்களை பத்தியும் நீங்க சொல்லும் போது அது plural தான். அதுல எஸ்ஓ இஎஸ்ஓ இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி plural. ஃபார் எக்ஸாம்பிள், தி பிரிட்டிஷ் ஹேஸ் ரூல்ட் அஸ் ஃபார் மெனி இயர்ஸ் சொன்னீங்கன்னா தப்பு. The British have ruled us. ஏன்னா இந்த நவுன் வந்து எப்பவுமே plural. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கூட வர verbum pluralா தான் இருக்கணும், ரைட்? ஐ ஹோப் ஒரு புது கான்செப்ட் இல்ல உங்களுக்கு தெரியாத நிறைய நவுன்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களோட நாலேஜை செக் பண்ணி பார்த்தலாம். இந்த சென்டென்சஸ்ல இருக்கிற எரர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. He feels that the scissor is not as sharp as required. இதுல என்ன நவுன் இருக்குன்னு பாருங்க, அந்த நவுன் கரெக்டா இருக்கா? சோ நீங்க எப்பவுமே நவுன் சிங்குலரா போறலான்னு செக் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி அதோட வேர்பும் மாறணும். இஃப் த நவுன் இஸ் சிங்குலர், வேர்பும் சிங்குலர். நவுன் ப்ளூரலா இருந்தா வேர்பும் ப்ளூரலா தான் இருக்கணும். டிவி சேனல்ஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு த சிட்டிசன்ஸ். இந்த சென்டென்ஸ்ல எது நவுன், அது என்ன ஃபார்ம்ல இருக்கு, அதோட வேர்ப் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. I saw 20 fighter aircrafts last week in Delhi. So இதுல aircrafts அப்படிங்கிறது noun, Delhi அப்படிங்கிறது noun. So இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. A few cattle has gathered by the river and is drinking the river water. இதுல noun, verb ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. During the lockdown, many people have started to work from home. இதுல noun கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கா, singular pluralல அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. I hope you found the answer. வாங்க உங்க ஆன்சரை வெரிஃபை பண்ணலாம். He feels that the scissor is அப்படிங்கிறது தப்பு. நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் பேரா இருக்கோ, நீங்க scissor-னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல 2 ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? So it's scissors. Noun plural-ஆ மாறும்போது அதோட verb is-ஆ இருக்கக்கூடாது, plural-ஆ மாறிடும், are. He feels that the scissors are not as sharp as required. TV channels provide informations அப்படின்னு சொன்னா தப்பு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி information is a singular noun, அதுக்கு plural form கிடையாது. So noun singular ஆயிடுச்சு, அப்போ அதோட verb singular ஆகணும் இல்லையா? That are important to the citizens is wrong. That is important to the citizens. I saw 20 fighter aircrafts last week in Delhi. இதுல aircrafts அப்படிங்கிறது plural noun. To your surprise, இங்கிலீஷ்ல aircrafts அப்படிங்கிற வேர்டே கிடையாது, aircraft தான் கரெக்ட். Aeroplane அதோட plural aeroplanes. Helicopter அதோட plural helicopters. பட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற நவுனுக்கு ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற நவுன் plural கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு plural ஃபார்மே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஏர்கிராஃப்ட். நெக்ஸ்ட் ஒன், a few cattle has gathered by the river and is drinking the river water. cattle அப்படின்னா plural, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? அப்போ அதை ஃபாலோ பண்ற வேர்பும் pluralா இருக்கணும், ரைட்? அப்பனா hasக்கு பதிலா have gatheredன்னு இருக்கணும். is drinkingக்கு பதிலா are drinking the river water அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி during the lockdown many people have started. peoples அப்படிங்கிற வேர்டே கிடையாது. children is right. children's அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. so don't forget that. எத்தனை கரெக்ட் ஆச்சு உங்களுக்கு? காமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ so much for watching this video. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்க. And at the same time, please subscribe to our channel. I'll see you again in a different class.